இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் சிஎஸ்எம் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெசவாளர் சார்ந்து இருக்கக்கூடிய முதலாளிகள் ஒரு 4 பேர் எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த முதலாளிகளுடைய பெயரை நான் சொல்ல எனக்கு கடமைப்பட்டிருக்கேன். சிஎஸ்எம் பழனிசாமி, ராமசாமி, முருகன், ஜிஜி கண்ணன், இவங்க 4 பேர் வந்து விசைத்தறி உரிமையாளர்கள். விசைத்தறி சங்கம் வச்சுருக்காங்க. நான் விசைத்தறியை சார்ந்து ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு தம்பி எங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், அதை நீங்கள் படமாக எடுத்திருக்கீங்க, அதை நான் ரிலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் சிஎஸ்எம் கிரியேஷன்ஸ் இவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பான்சர் சப்போர்ட் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இந்த அளவுக்கு நிகழ்ச்சி நடத்துறது. ஒருத்தரோட உதவி இல்லாம ஒருத்தரால அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது இல்லாம சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு, சங்ககிரி ராஜ்குமார் அண்ணன். போன வாரம் அந்த நிகழ்வு நடந்தது. அவருக்கு என்னால் வந்து வாழ்த்து சொல்ல முடியல. இது என்னுடைய மேடையில் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறோமா நான் வச்சுக்கிறேன். ஒரு படம் பண்ணியிருக்காரு ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். எனக்கு எதிர்ப்பால் நிற்கிற அத்தனை பேரும் சினிமா கனவுகளோட சினிமா ஆசையோடு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் முழுசாக பயன்படுத்தாமல் நாம் நிறைய அடிபட்டதன் விளைவாக தான் நம்ம இன்னும் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் அப்படியே உங்களை திருப்பணும். நீங்க பண்ற லவ் அந்த அளவுக்கு இருக்கு. சினிமா வந்து ஊடகம் வந்து எவ்வளவு லவ் இருக்குன்னா நமக்கும் அதுக்கும் மிகப்பெரிய லவ் இருக்கு. ஸோ நீங்க எல்லாமே சினிமா கனவு, நீங்க எல்லாம் ஜெயிக்கணும். அடுத்த முறை நாங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கடவுள் எனது மனைவி, என் ஒய்ஃப் தான் என்னுடைய கடவுள். எனது கோவில் எனது குடும்பம், எங்க அம்மா. எனது கோவில் வந்து எங்க அம்மா, எனது கடவுள் என் மனைவி, எனது உலகம் சினிமா. நீங்க எல்லாம் தான் என்னுடைய உலகம். எனக்கு இவ்வளவுதான் ஆசை. இதுக்குள்ளதான் இருக்கணும். என் தெய்வத்தை மதிக்கணும், என் கோயிலுக்கு நான் விசுவாசமா இருக்கணும், என் நண்பர்களோட நான் சொந்த பந்தமா விளையாடி இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இல்லை. ரொம்பவும் பாருங்க, நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். ஒரு சினிமா அப்படின்னு என்னுடைய டைரக்டர், சீனியர் டைரக்டர் எல்லாத்திட்டையும் பேசும்போது சொன்னேன், கமர்ஷியல் இல்லாத ஒரு சினிமாவை எடுத்து கமர்ஷியலா ஹிட் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நான் படத்தை எடுத்திருக்கேன். இந்த ராட்டைய கமர்ஷியல் இல்லாத கமர்ஷியல் படம், இது என்னுடைய லட்சியம். இது வரைக்கும் நான் சொல்ற விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லாம் இல்லாம ஒரு படம் நீங்க வந்துட்டு கை கட்டி காமிச்சீங்கன்னா நான் வந்துட்டு நான் நீங்க சொல்ற நான் செய்யறேன். சரிங்களா? என்னுடைய படத்துல அரசியல் பேசல, ஆன்மீகம் பேசல, ஜாதி மதம் பத்தி பேசல, வன்முறைய காட்டல, மது போதை சிகரெட் இது போல கலாச்சார சீர்கேட்டை காட்டல, சண்டை சச்சரவை அடிதடியை காட்டல, டிஜிட்டல் பேசல, கைபேசி காட்டல, போலீஸ் அடிதடி ரகல இது போல கட்ட பஞ்சாயத்தை காட்டல, துப்பாக்கி இது போன்ற கத்தி இது போல ஆயுதங்களை காட்டல, ரத்தம் தெறிக்க நான் படத்தை எடுக்கல, கொலை கொள்ள கற்பழிப்பு மங்கை சீரழிப்பு இது போல எந்த ஒரு விஷயமும் காட்டல. இது போல விஷயம் இல்லாம ஒரு சினிமா எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் முடியும்னு சொன்னா ஊடகம் எனக்கு வந்து பதில் சொல்லுங்க. இதெல்லாம் இல்லாம ஒரு படத்தை எடுத்திருக்கேன். இந்த படத்தை எடுத்துட்டு என்னுடைய சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட நான் போய் போட்டு காட்டுறேன், இந்த மாதிரி இந்த விஷயம் இல்லாம நான் படம் எடுத்திருக்கேன் சார். டாக்குமெண்ட்ரி மாதிரி படத்தை எடுத்துட்டு வந்து நீ சினிமான்னு சொல்ற, இதெல்லாம் இல்லாம படம் எடுக்க முடியுமா? தட் இஸ் கமர்ஷியல். சினிமா ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்துல இதெல்லாம் இருந்தா தான் வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்போ இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? இன்னைக்கு வரக்கூடிய போஸ்டர் அத்தனையில வந்து கத்தி ரத்தம் துப்பாக்கி வன்முறை செக்ஷுவல் இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கு போஸ்டர்ல. யாரையாவது ஒரு குடும்ப பங்கான ஒரு போஸ்டர் அடிக்க முடியுமா? நான் அடிச்சிருக்கேன் போஸ்டர், புருஷன் பொண்டாட்டி அப்படி யாராவது போட்டு அடிச்சிருக்காங்களா போஸ்டர்? இடுப்பு தெரியணும், தொப்புள் தெரியணும், இல்லைன்னா அருவா சண்டை தெரியணும், அப்படிதான் வச்சிருக்காங்க போஸ்டர் எல்லாமே. இளைஞர்கள் எல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. நான் இதை வந்து ஏன் சொல்றேன்னா, இந்த நான் எடுத்திருக்கிற படத்தை மட்டும்தான் நான் பெருமையா சொல்ல முடியும். அடுத்தவங்க எடுக்கிற படத்தை நான் குறை சொல்லல.
அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தை நான் இப்படி திருப்பி போட்டு காமிச்சிருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஊடகம் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். நான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டேன். இதுக்கு மேல என்னுடைய விருந்தினர்கள் வந்து பேசுவாங்க. நான் சலங்கீதர் பேசுகிறேன். இப்போ சக்திவேல் நாகப்பன் அவர் வந்து என்னுடைய 2 படங்களில் உதவியாளராக, தயாரிப்பாளருக்கு உதவியாக, எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து துணையாக இருந்து பணியாற்றினார். இபிகோ 302, கடத்தல், இந்த 2 படத்துலையும் ஒர்க் பண்ணார். மிகப்பெரிய திறமைசாலி, நடிக்கணும், நடித்து ஹீரோ ஆகணுங்கிற பெரியோட சுற்றிட்டு இருக்கிறவர். அவருக்குள்ள கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி அதை இயக்கி ஒரு படத்தை தயாரித்து இன்னைக்கு நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கிறது எனக்கு உள்ளபடியே பெருமையா இருக்கு. அவர் வந்து இன்னும் பெரிய உயரங்களை தொடரணும்னு வாழ்த்துறேன். ராட்டை படத்தினுடைய டைட்டில் ஒரு நெசவாளர் குடும்பத்தினுடைய உள்ள இருக்க சிக்கல், வறுமை, அதில் அவங்க எப்படி மீண்டு வர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையாக வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்தையும் சென்றடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ராட்டை அப்படின்னாவே முதல்ல நூல் நூக்கிறக்கும், அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து தாரா மாற்றி நெசவு செய்யறதுக்கும் பயன்படுற ஒரு கருவி. அது எப்படி சுத்திக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி சக்திவேல் நாகப்பனுடைய திரை உலக விஷயம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கணும்னு நான் அவரை மனசார வாழ்த்துறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ராட்டை அப்படின்ன உடனே என்னன்னா, எனக்கு பர்சனலா என்னுடைய வாழ்க்கையோட கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு தெருக்கூத்து ஃபேமிலி. தெருக்கூத்தாடிகள் வழக்கமாக என்னன்னா, இரவு நேரத்தில் தெருக்கூத்தாட போனாங்கன்னா பகல் நேரத்தில் வேற ஒரு வேலை செஞ்சு ஆகணும். ஏன்னா வருடம் முழுக்க தெருக்கூத்து நிகழ்ச்சி இருக்காது. எங்கேயாவது திருவிழாக்கள் இருந்தால் அந்த வருஷத்தில் ஒரு 50 நிகழ்ச்சி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 300 நாட்களுக்கு அவங்க ஏதாவது வேற ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி எங்கள் அப்பா எல்லாம் செஞ்ச தொழில் வந்து இந்த விசைத்தறி தொழில். நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த படத்துல காட்டக்கூடிய அத்தனை பொருட்களையும், உபகரணம், காட்சிகளும் என்னோட நான் தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டேன். அது பார்க்கும் பொழுதே எனக்கு வந்து என்னுடைய சிறு வயது ஞாபகம்லாம் வந்துச்சு. அந்த கூணு, பாவு, ராட்டை, அந்த ஊக்கு எடுக்கிறது, அந்த நூல், இது எல்லாமே நான் வெங்காயம் படத்துலேயும் இந்த தறி தொழிலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக வச்சிருப்பேன். அதுல ஒரு தறி ஓட்டிட்டு ஒரு கேரக்டர் வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அந்த வெங்காயம் படத்துல அந்த முடியில பாத்தீங்கன்னா அந்த பஞ்செல்லாம் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சிருந்தோம். எப்படிங்க இந்த டீட்டெயில்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்க சினிமால. இது எங்கேயோ இருக்கிற ஒரு கதையை எழுதிட்டு நாம அதை வந்து டீட்டெயில் பண்ணணும்னு ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லயோ மேக்கப் மேன்கிட்டயும் சொல்லி செய்யணும்னா தான் இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். இதுக்கெல்லாம் போய் நம்ம தேடி நம்ம அவங்க கிட்ட யோசனைகளை கேட்டு அப்புறம் இதெல்லாம் வைக்கணும். ஆனா நம்மளே வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா இது தானாவே நமக்கு வந்து, நம்ம தறி ஓட்டி வந்தா ஒரு 20 மணி நேரம், ஒரு காலையில ஆரம்பிச்சு 18 மணி நேரம்லாம் தறி ஓட்டுறவங்கலாம் இருக்காங்க. 2 ஷிஃப்ட்லாம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க தலை முழுக்க வெள்ளையா இருக்கும். அந்த பஞ்செல்லாம் ஒட்டிக்கிட்டு வரும், வீட்டில் வந்து குளிச்சுட்டு படுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருக்குறோம். அப்படிங்கும்போது இதுக்கு வந்து பெரிய நம்ம ரெஃபரன்ஸ்லாம் போய் எங்கேயும் எடுக்க தேவையில்லை. அப்படி ஒரு குறிப்பிட்ட காட்சிக்கே நான் வந்து எனக்கு அவ்வளோ என்னோட கனெக்ட் ஆச்சு. அப்படின்னா ஒட்டுமொத்த படமும் அந்த தறி தொழிலை மையப்படுத்தி இவர் பண்ணியிருக்காரு. பல மாறுபட்ட ஒரு விஷயங்களை பார்த்தோம். ஸோ இவ்வளோ தொழில்கள் இப்படிலாம் இருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் தான் பார்த்தேன். நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்ததுலாம். ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இந்த கதையில் பண்ணும்போது அந்த என்வான்மெண்ட்டோட ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்தேன். ஸோ சாங்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு ஜி. சூப்பர் மணிகிருஷ்ணன், அருமை. எக்ஸ்ட்ரா நிறைய சாங்ஸ் எல்லாம் அருமையாக வந்திருக்கு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஜி. அருமையாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வெற்றி கேமராமேன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவெல்லாம். ஸோ இந்த படம் அனைவருக்கும் பிடிக்கும். நீங்கள் எல்லாம் ஆதரவு தாங்க. சக்திவேல் பண்ண அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு. இவர் வந்து நல்லா வரணும் தெரியல, ஏன்னா நல்ல ஒரு ஹீரோவாக நடிப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா பண்ணுவார். ஸோ தயாரிப்பிலும் நீங்கள் வெற்றி பெற்று எல்லாத்தையும் வந்து நல்ல மக்கள் வந்து இந்த ராட்டை இங்கே சுத்தந்து இல்லாமல் ரீல்லையும் சொல்லணும், சினிமாலையும் ரீல்லையும் சொல்லணும். உங்கள் பெரிய ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி. நட்பு எங்கே அழைத்தாலும் வந்துட வேண்டியதானே. நட்புக்கு ஆதரவு கொடுக்கதான் நட்பினுடைய பலமே. அது பேசும்போதே சொன்னாங்க சக்திவேல் நாகப்பன், ஒருவருடைய ஆதரவு இல்லாமல் இன்னொருவர்
வளர முடியாது, ஏன் வாழக்கூட முடியாது. அப்படி சினிமா துறையில் கமர்ஷியலாக மாறிப்போன இந்த சினிமாவில் ஆன்மீகம் பேசாமல், அரசியல் பேசாமல், ஆபாசம் பேசாமல், ஒரு கமர்ஷியலான எந்த விஷயத்தையுமே சேர்க்காமல் ஒரு சாதாரண ஒரு விசைத்தறி தொழிலாளியினுடைய வாழ்வியலை இயல்பாக எந்த விதமான சினிமாத்தனமும் இல்லாமல் எடுத்துருக்கக்கூடிய அந்த முயற்சியே ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. அவர் எந்த அளவுக்கு சக மனிதர்களோடு பழகி இருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் தான் சாட்சி. ஏன்னா இந்த பிரபலங்கள் எல்லாமே ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் இல்லை. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து அவரை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார், அந்த வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக வளர வேண்டும், மலர வேண்டும். இந்த சினிமா துறையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் நன்மைகளையும் அவர் பெற வேண்டும். அவரை சார்ந்த டெக்னீஷியன்ஸு இந்த படத்திற்காக, அது இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு, பாடலாசிரியர்கள் மற்றும் இசையமைப்பாளர், அவர் ரொம்ப பெரிய இளைஞராக இருக்கார், ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரணும் அவர். அந்த மாதிரி, ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜோவியலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் மிகப்பெரிய உயரத்தை எட்ட வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட் அடுத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, நாம் என்னவா மாறணுங்கிற கோலை நாம தான் செட் பண்ணணும். டார்கெட் என்பது அடுத்த ஆளால் கொடுக்கப்படக்கூடியது, கோல் மட்டும்தான் நாம விஷனாக செட் பண்ணக்கூடியது. மிகப்பெரிய கோலை செட் பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும். குறிப்பாக நண்பர் ஒரு அருமையான ஒரு நபர், மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு கதாநாயகனாக மட்டுமல்ல, ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக மேன்மேலும் வளர மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிகிருஷ்ணன். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் குமரபாளையத்திலிருந்து வரேன். எங்கள் ஊர் சார்ந்த தொழில், எங்கள் அப்பா அம்மா பார்த்த தொழில் இதுதான். அங்கேருந்து இன்னைக்கு இது வரைக்கும் வரத்துக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த மியூசிக்கை படித்து லேர்ன் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணமாக இல்லை. இவ்வளோ கஷ்டத்தில் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அது இல்லாமல் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த விழாவோட நாயகன் என்னை சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்க ஒரு சொன்னாலுமே, ஆனால் இந்த விழாவோட நாயகன் சக்திவேல் சார் தான். ஏன்னா அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த டைமில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸோ பிஸ்னஸ் பீப்புளோ அங்கே வரவே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பீப்புள்லாம் யார் ரீச் வந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம், அவங்களுக்கு டீல் போட்டுருவோம். புரியுது இல்லையா? இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு வந்து கவலையே கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கு, இது இருக்கு. நடுத்தர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடுத்தர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களாம் பூத்துக்கே போகிறது கிடையாது. ஸோ நான் நிறைய அனலைஸ் தான் பண்ணேன். நீங்கள் இந்த சர்க்கார் படம் வந்திருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்க்கார் படத்தோட கதை வந்து முருகதாஸ் வந்து எழுதியது. இயக்குனர் முருகதாஸ் தான் கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கதை என்னோட கதை அப்படின்னு சொல்லி யாரும் கேஸ் போட்டு அது கொஞ்சம் பணமெல்லாம் வாங்கினாங்க. நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ முன்னாடி ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன். சர்க்கார் கதை என்னோட கதை. நான் எழுதினதில்லை, நான் வாழ்ந்த கதை. புரியுதுங்களா? அதாவது அமெரிக்காவில் இருக்கும்போதே ஓட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று நான் தொடங்கினேன். நான் அப்போ இருக்கும்போது அங்கே 2-3 ஐஐடி படித்த பசங்கள்லாம் நண்பர்களானாங்க. அந்த ஐஐடி படித்த பசங்களோட சேர்ந்து லோக் பரித்ரான் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தோம் 2016. 2016 ஓரளவுக்கு வயசானவங்களுக்குலாம் தெரியும், எல்லாமே வந்தோம். சென்னையில் 7 இடங்கள் இன்னும் 37,000 ஓட்டு வாங்கணும். அண்ணா நகரில் 3வது, ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்துனாங்க. மயிலாப்பூரில் 3வது, சேப்பாக்கில் திமுக தலைவர் கலைஞர் திரு மு கருணாநிதி எதிர்த்து போட்டுக்கிட்டேன். அப்போ நியூஸ் பேப்பர் வந்துச்சு, மாறன் வெர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போட்டாங்க. என்னோட பேர் இளந்திரு மாறன், எல்லாருமே நண்பர்கள்லாம் மாறன் போடுவாங்க. மாறன் வெர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போட்டாங்க. எல்லா சிஎன்எல்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போவே நான் என்ன பண்ணேன்னா, வாக்காளர் அசோசியேஷனில் வந்து எவ்ரிபடி ஷுட் வோட், எல்லாருமே ஓட்டு போடணும், 100% வாக்குப்பதிவு தான் என்னுடைய இது. என்னோட படத்தில் அரசியல் பற்றி பேசியிருக்கேன். ஒரு விஷயம், கட்சி சார்ந்த அரசியல் பேசுறேன், அதுதான் மிக முக்கியமான விஷயம். கட்சி சார்ந்த அரசியல் இல்லாம மக்கள் சார்ந்த அரசியல் படத்தில் பேசுறேன் நான். அதான் சொல்ல வரேன், மக்கள் தான் அரசியல். எந்த கட்சியும் தாக்கி பேசுறா, எந்த கட்சியும் உயர்த்தையும் பேசுறேன் அந்த படத்துல. அதுதான் மிக முக்கியமான அரசியல். தப்பு கிடையாது, நாம எல்லாம் அரசியல் ரொம்ப முக்கியம்.
சொல்லிடுறேன். நான் வந்து அதான் அந்த 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 ஓட்டர்ஸ் அசோசியேஷனுக்காக ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கால இருந்து இந்தியா வந்து ஓட்டு போட்டு போயிடுவேன். 4 தடவை அது மாதிரி 4 லட்சம் வந்து போட்டிருக்கேன் நான். இதுதான் சர்க்கார் படத்துலையும் கதை. அதுக்கப்புறமா அந்த சர்க்கார் படத்துல வந்து அந்த ஹீரோ இருப்பார் இல்லையா, என்னுடைய வேலையை கிட்டத்தட்ட 4 முறை நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன் அரசை ஈடுபடுறதுக்காக. அமெரிக்கால இருக்க கம்பெனில இருந்து ரிசைன் பண்ண வந்தேன் நான். இல்ல அந்த 100% கிடையாது, ஒரு 80% என்னோட கதை. அதுல வந்து சினிமாட்டிக்கா சில விஷயங்கள் மாத்திருக்காங்க. ஒரு ஓட்டு அப்படிங்கிறது என்னோட கதை கிடையாது. அந்த ஃபைட்டு சீனு, அந்த லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் கிடையாது, பாடல்கள்லாம் கிடையாது. இதை தவிர மொத்தம் எல்லாமே அதெல்லாம் இருக்கு. அந்த படத்தினுடைய எழுத்தாளர்கள் வந்து வசனகர்த்தால வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன். அந்த எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு இந்த வாட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட கான்செப்ட்ஸும் 100% ஓட்டிங் பத்திய கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷனையும் ஒரு புக் இதற்காக நான் இமெயில் அனுப்பிச்சிருந்தேன். அந்த இமெயில இருக்க மொத்த சாரமும் தான் சர்க்கார் படத்தினுடைய 2வது பாகத்துடைய மொத்த வசனமும் என்னோட கான்செப்ட் தான். சமூக புரட்சி இருக்கும் பொழுது அந்த படம் மனித வாழ்வியலோடு ஒரு வரலாறாக மாறும். நண்பனே, நீ கவலைப்படாதீங்க, இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். இந்த படம் ஏன் வெற்றி படமா அமையன்னா, மனிதனுடைய உழைப்பு, ஒரு நெல் விதைத்தால் அது ஒரு கதிர் 1000 நெல்லை கொடுக்குது. ஒரு வேர்வை மண்ணிலே புதைந்தால் அது இந்த சமூகத்துக்கு கொண்டு நிறுத்துது. ஒரே ஒரு வானிலிருந்து விழுந்த பனித்துளி தான் முத்தா மாறுது. சிப்பி வாயை திறக்குது, முத்தா மாறு. அது லட்சக்கணக்கான பனித்துளிகள் கொட்டும், ஆனா அதுல ஒரு துளி வாயில போகும். அப்படிதான் நம்ம உழைத்து 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 நாம் காட்டுகின்ற படைப்பு கண்டிப்பா ராட்ட எப்படி மகாத்மா காந்தி கையில உலகமுள்ள இந்தியாவுக்குள்ள உலகமுள்ளா தெரிய ஆரம்பிச்சதோ, இப்படைப்பை சரியாக தயவு செய்து திரையரங்கில் நீங்கள் இருந்து சமர்ப்பிச்சீங்கன்னா கஷ்டம்தான். நம்ம கொண்டு போய் நிறுத்துறது கஷ்டம்தான், ஆனா நிறுத்தணும். ஊடக நண்பர்கள் இருக்காங்க, முதல்ல அவங்க நிறுத்துவாங்க, நம்ம அவங்க பின்னாலேயே உழைச்ச ஈஸியை வெற்றி அடைஞ்சிடலாம். இப்படத்துல ஒளிப்பதிவாளர், நான் அந்த படத்தை பார்த்தேன், ரசிச்சேன். ஒரு ஷாட் வச்சிருப்பாரு, ஃப்ரண்ட்ல அந்த பாத்திரத்தை தீ கொதிக்கும், இந்த வேலியில அப்படி வச்சிருப்பாரு, போர்க்ரவுண்ட்ல உட்காந்துருப்பாரு, ஒரே ஃப்ரேம் தான் அது. அந்த ஒளிப்பதிவாளருடைய கலைநயத்தை ரசிச்சேன். இசையமைப்பாளர் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க தம்பி. இப்படிதான் இளையராஜா உருவானாங்க, ஏஆர் ரஹ்மான் உருவானாங்க. ஒரு இயக்குனரோடு பரிமாணமாகி கூட வர்றது இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கவிஞனுக்கும் ஒரு பாடலாசிரியருக்கும் இசையமைப்பாளர் கிடைத்த வெற்றி. இந்த தமிழ் சமுதாயம் தலைமுறை நிற்க வேண்டும் என்றால் என் மரியாதைக்கு ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன், இது ஒரு சரியான சந்தர்ப்பம். அதனால சொல்றேன், என் அருமையாக எங்களை போன்ற படம் எடுக்கின்ற சிறு முதலீட்டு படம் எடுக்கின்ற பெரு முதலீட்டு படம் எடுப்ப நீங்கள் தான் ஊடகத்தினுடைய நெருங்கி இருக்கும் நண்பர்கள். நீங்கள் இல்லை என்றால் எந்த காலத்திலும் நாங்கள் இல்லை, எந்த காலத்திலும் நாங்கள் இல்லை. இதை அடுத்து என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இல்லை என்றால் ஒரு ஊமை படம் தான், இசை இல்லாத ஒரு ஊமை படம். தயவு செய்து, ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, எல்லா படத்துக்கும் சொல்லுவாங்க ஊடக நண்பர்கள் நம்ம காப்பாற்றணும், ஊடக நண்பர்கள் தான் காப்பாற்றணும், டைரக்டர்ஸ் பேசிட்டு வராங்க. வேற யார் காப்பாற்ற முடியும்? இந்த படம் ஒரு தேசிய விருது வாங்குதுன்னா, ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குதுன்னா, இது யாருக்கு மகிழ்ச்சி? இயக்குனருக்கு மகிழ்ச்சி. வாங்கி கொடுத்த பெருமை யாருக்கு? தந்தைக்கு. அதான் ஊடகம். ஊடகத்தை நான் பெருமையாக பேசுவதற்கு ஒரே காரணம், எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்கள் கதை கருகலத்தையும் இந்த ராட்டை என்ற படத்தையும் இந்த சமூக திரையரங்கில் ஒளிப்பதிவாகி கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு நீங்கள் தான். இப்படம் மாபெரும் வெற்றியடையும் என்பதே தைரியம் நடிக்கிறதுக்கு. ஒரு ஃப்ரேம் வச்ச காலாடும் கையாடும், ஆக்ஷன் சொன்னா அடுத்த கட்டம் அந்த தலைலாம் அப்படியே ஒரு பெரிய நடிகர் நான் பார்த்திருக்கிறேன். நான் ஏதோ பண்றேன் சார், ஒன் மோர் கொடுக்குன்னு கேட்பாங்க. நீங்க ஒன் மோர் வாங்கியிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்களே டைரக்டர், நீங்க அடுத்த தான் வாங்குவீங்க. அதனால இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். அடுத்து என் நண்பர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறாரு, அவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். தை மாசம் அந்த படத்தை வந்து வெளியிட போறாங்க, பூஜை போட போறாங்க. அடுத்து அந்த படத்துடைய கதாநாயகன் அருமை நண்பர் அவர் தான் நடிக்க போறாரு, அவருக்கு என் வாழ்த்து சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. ஒரு சரித்திரம் மண்ணில் பதிவாகுது என்றால் அது வாழ்வியல், அந்த வாழ்வியல் தான் இந்த நாட்டை நெசவாளருடைய குடும்பத்தை பதிவு செய்திருக்கிறது.
விவசாயிகளுடைய குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டும், நெசவாளர்கள் குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டும். இவர்கள் எல்லாம் நம் மானத்தை காக்கின்ற மரியாதை உள்ள மனிதர்கள். அவர்களுக்கு தலைவணங்கி, அருமை நண்பனே, இறைவன் கருணையோடு உன் பேனாவின் எழுத்தாணி எடுத்தாளுகின்ற விரலோடு உன்னை வாழ்த்தி இறைவனோடு நன்றி நன்றி நன்றி.